தமிழக பொது பட்ஜெட் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு? முழுமையான விவரங்கள். தமிழக சட்டசபையில் 2026-2027 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் சமூக நலன் என பல்வேறு துறைகளின் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு புதிய திட்டங்களும் துறை வாரியாக பெருமளவிலான நிதி ஒதுக்கீடுகளும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இந்த பட்ஜெட்டில் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களின் தொழில்நுட்ப பயன்பாட்டை தூண்டும் வகையில் வெற்றி மடிக்கணினி திட்டத்தின் கீழ் இலவச மடிக்கணினிகள் வழங்க 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக திருமண பந்தத்தில் நுழையும் பெண்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கும் அண்ணனின் சீர்திட்டத்திற்கு 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் காமராஜர் காலை உணவு திட்டம் வரும் செப்டம்பர் 17 முதல் மேலும் விரிவாக்கப்பட உள்ளது. இதற்காக 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல மாநிலம் முழுவதும் பயிலும் மாணவர்களின் தங்குமிட வசதியை மேம்படுத்தும் நோக்கில் TN சுடர் திட்டத்தின் கீழ் 3200 கோடி ரூபாய் செலவில் 1 லட்சம் படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த நவீன விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன. விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் 5932 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக 12 மாவட்டங்களில் புதிய முதியோர் இல்லங்கள் அமைக்க 6.6 கோடி ரூபாயும், திருநங்கையரின் பாதுகாப்பான தங்குமிட தேவையை பூர்த்தி செய்ய 5 மாவட்டங்களில் அரண் விடுதிகள் தொடங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. துறை வாரியான நிதி ஒதுக்கீடுகளை விரிவாக பார்க்கும்போது மாநிலத்தின் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அதிகபட்சமாக 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 9,300 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக வேளாண்மை துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகளுக்கான இலவச மின்சார மானியத்திற்காக தனியாக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை பராமரிக்கவும் பாசன வசதிகளை மேம்படுத்தவும் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு பிரிவில் சமூக நலத்துறைக்கு 9,818 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் நிதி பிரிக்கப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் முன்னேற்றத்திற்காக சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாயும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1,700 கோடி ரூபாயும் கடைசியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,394 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்கள் மற்றும் பாரம்பரிய தொழிற்கூடங்களை பாதுகாக்க கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாய் நிதியும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. விளையாட்டை ஊக்குவிக்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும், வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப கட்டமைப்பை வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 398 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மற்றும் மின்சாரத்துறையில் 5,050 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிமலை நீரேற்று புனல் மின் திட்ட பணிகள் துரிதப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சார்ந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்க வீடுகளில் அமைக்கப்படும் மேற்கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரம் முழுவதும் நவீன ஸ்மார்ட் மீட்டர்களுடன் கூடிய மின் விநியோக சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை சீரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் படகு சவாரி மேற்கொள்ளும் வகையிலும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.